வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். 80களில் நீங்கள் டீன் பருவத்தில் இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த பாட்டு தேனான ஒரு ஞாபகங்களை கிளறி விடுகிற ஒரு பாட்டு, வெள்ளம் போல நினைவுகளை கிளறி விடக்கூடிய ஒரு பாட்டு, வாழ்வெல்லாம் பாட்டு, இசைஞானி இளையராஜாவுடைய இசையில வந்த பாட்டு. இல்லைங்க, இந்த பாட்டை நான் அப்போல்லாம் கேட்டது இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு, 2K கிட்ஸுக்கு இந்த பாட்டு இப்போ கேட்டிங்கனாக்க அவ்வளோதான். உங்களுடைய ஃபோனில் பத்திரப்படுத்தி வச்சுக்குவீங்க, அடிக்கடி கேட்பீங்க. இப்போல்லாம் பெருசாக யாரும் டீப்பாக லவ் பண்ணுறதும் இல்லை. அந்த லவ் பெயினை கூட இன்றைக்கி ஜாலியாக கொண்டாடிட்டு போயிடுற உலகத்தில் இந்த பாட்டு ஒரு காதலுடைய வலியை நமக்கு உள்ளுக்குள்ளார அப்படியே இசையின் மூலமாக சரக்குன்னு இந்த ஆடுதுளை கிணறு அதை இது போடுவாங்கல்ல, அது மாதிரி டங்குன்னு போய் உயிரினுடைய அடிநாதத்தில் இந்த இசை வரி எல்லாமே கொண்டு வந்து சேர்த்துரும். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு. டைரக்டர் மணிவண்ணன் சார் வெரைட்டியாக படங்கள் எடுப்பாருங்க. அவர் கோபுரங்கள் சாய்வதில்லை மாதிரி ஒரு படம் பண்ணுவார், 100வது நாள் மாதிரி ஒரு படம் பண்ணுவார், அரசியலை வச்சுக்கிட்டு ஒரு படம் பண்ணுவார், அப்படின்னு மாறி மாறி ஜேனரில் படம் பண்ணுவார், முழுக்க காமெடியாக ஒரு படமும் பண்ணுவார். அப்படி பண்ணக்கூடியவர். இங்கேயும் ஒரு கங்கை அப்படின்ற ஒரு படம். அது இந்த படம் எடுத்து 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 ரொம்ப தாமதமாக தான் வந்தது. இந்த படத்தில் இருக்கிற பாட்டை வேற ஒரு படத்துல இருந்து இந்த படத்துக்காக அந்த படம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நாயகன் படத்தில் கமலுடைய தங்கையா நடிகை தாரா அப்படின்னு ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் இந்த படத்துக்கு ஹீரோயின். முரளி, சந்திரசேகர் அவங்கெல்லாம் நடித்த இந்த படம் இங்கேயும் ஒரு கங்கை. இந்த படத்தில் இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த பாட்டை மெட்டு போட, வைரமுத்து அவர்கள் இந்த பாட்டை எழுத, சுசீலா அம்மாவும் கங்கை மரன் சாரும் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. காதலினுடைய வழியை சுசீலா அம்மா ஒரு வாய்ஸில் நமக்கு உணர்த்திக்கிட்டே வருவாங்கனாக்கா, ஹை பிச்சில் கணீர் குரலில் நம்ம இசைஞானி இளையராஜா பாடினா எந்த அளவுக்கு நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அந்த மாதிரி தன்னுடைய குரலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுவார் கங்கை மரன் சார். அந்த பாட்டினுடைய ஆரம்பமே அப்படியே ஒரு ஹம்மிங்கோடு ஆரம்பிக்குங்க. அதுவே நமக்கு என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்திடும். ஒரு வழியை நமக்கு இன்னமும் சோகத்தில் இருக்காங்கல்ல அப்படின்னு, அந்த ஒரு சோகத்தினுடைய ஒரு வழி தான் அம்மா அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு சோகம் தான் அது. அதுக்கப்புறம் சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே, சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே, கண்ணாளனை கண்டால் என்ன, என் வேதனை சொன்னால் என்ன, நல்வார்த்தைகள் தந்தால் என்ன, சோலை புஷ்பங்களே என் சோகம். அன்னம் விடு தூது, புறா விடு தூது அப்படின்ட்டுலாம் இருந்துச்சு இல்லையா? அதுபோல் இங்கே சோலை புஷ்பம், அந்த பூவை தூது விடுறாங்க, சொல்கிறாங்க. பூவிட்ட தன்னுடைய செய்தியை சொல்லி கண்ணாளனை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே, கண்ணாளனை கண்டால் என்ன, என் வேதனை சொன்னால் என்ன, நல்வார்த்தைகள் தந்தால் என்ன, சோலை அப்படின்னு வருமா? இதெல்லாம் சுசீலாமா பாடிட்டே வருவாங்க. அடுத்தாப்புல ஓ இந்த பாட்டுக்குள்ளாரையும் இருக்கிற இசை வாத்தியங்கள் அந்த சோகத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு இசை கோர்வையும் அப்படியே சேர்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தாப்புல சுசீலாமா வாய்ஸ் வரும். கண்ணா ஜோடி குயில் மாலையிடுமா, இல்லை ஓடிவிடுமா, கண்ணா ஜோடி குயில் மாலையிடுமா, இல்லை ஓடிவிடுமா, கங்கை மரன் சார் வாய்ஸ். கண்ணே நான் இருக்க சோகம் என்னம்மா, கங்கை வற்றி விடுமா. எப்படி வரிகள் பாருங்க. சுசீலாம்மா பெண் சொல்றாங்க, கரெக்ட். உன்னை எண்ணி மூச்சிருக்குது,
உள்ளூரில் என்னென்னவோ பேச்சிருக்குது, உன்னை எண்ணி மூச்சிருக்குது, உள்ளூரில் என்னென்னவோ பேச்சிருக்குது. தெரியுது எனக்கு என்ன அப்படின்னு சொல்றாரு கங்கை அமரன் சார். கல்யாணமா கச்சேரியா தாளாதடி நெஞ்சு, கொக்கு ஒண்ணு காத்திருக்குது, கண்ணீரில் தத்தளிச்சு மீன் இருக்குது, சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களேன். திரும்ப சுசீலாமா திரும்ப வேதனை வெளிப்படுத்துறாங்க. தாரா முரளி அவங்களுடைய பெயின், லவ் பெயின். உன்னை மீறி ஒரு மாலை வருமா, நீ தான் மாலை போடுவியா இல்லை வேற யாராவது உன்னை தாண்டி வேற யாராவது என்னை கல்யாணம் பண்ணிடுவாங்களா? அவர் கேட்குறாங்க. உன்னை மீறி ஒரு மாலை வருமா, சொந்தம் மாறிவிடுமா, உள்ளம் காத்திருந்து இற்று விடுமா, தன்னை விற்று விடுமா. கங்கை அமரன் சார் காதல எப்படி அழகா சொல்லிட்டு வர்றாரு பாருங்களா. சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களேன், கண்ணாளனை கண்டால் என்ன, என் வேதனை சொன்னால் என்ன, நல்வார்த்தைகள் தந்தால் என்ன. நீ போய என்னை அங்கே போய் சொல்லேன், கண்ணாளனை பார்த்து தகவல் சொல்லேன், கேட்டுட்டு வாய் நல்ல வார்த்தையாக சொல்லேன், வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான், கவலைப்படாதன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லேன் அப்படின்றது. கண்ணே நான் இருக்க கண்ணா ஜோடிக்குயில் மாலையிடுமா இல்லை ஓடிவிடுமா, கண்ணே நான் இருக்க சோகம் என்னம்மா கங்கை வற்றி விடுமா. கங்கை என்னைக்குங்க வத்தி இருக்கு, கங்கை வற்றி விடுமா, உன்னை எண்ணி மூச்சிருக்குது, உள்ளூரில் என்னென்னமோ பேச்சிருக்குது, கல்யாணமா கச்சேரியா தாளாதடி நெஞ்சு. என்ன கல்யாணம் பேசிக்கிறாங்க, கச்சேரிலாம் வைக்கிறாங்க, ஏதாவது பேசிக்கிறாங்க. கல்யாணமா கச்சேரியா தாளாதடி நெஞ்சு, கொக்கு ஒண்ணு காத்திருக்குது, தண்ணீரில் தத்தளிச்சு மீன் இருக்குது, சோலை புஷ்ப. அதுல பாருங்க, உன்னை மீறி ஒரு மாலை வருமா, சொந்தம் மாறிவிடுமா, உள்ளம் காத்திருந்து இற்று விடுமா, தன்னை விற்று விடுமா. வேதனையோட சொல்றா கங்கை அமரன் சார் வாய்ஸ். பால்வடியும் பூமுகத்திலே என் அன்பே நீர்வடிய நாம் பொருட்களே, பால்வடியும் பூமுகத்திலே என் அன்பே நீர்வடிய நாம் பொருட்களே. சுசீலம்மா பன்னீருக்கும் மண்ணெண்ணைக்கும் கல்யாணமா சாமி, பன்னீருங்க மண்ணெண்ணைங்க, இப்படி ஒரு பொருந்தாத கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்களாம் கடவுளே, இதை எங்க போய் சொல்லுவேன் நான் அப்படிங்கிறாங்க சுசீலாமாவுடைய குரல். வைரமுத்து வரிகள். காவலுக்கு நாதி இல்லையா, என்னாலும் காதலுக்கு நீதி இல்லையா, சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களேன், என் தேவியை கண்டால் என்ன. ஃபர்ஸ்ட் என்ன வச்சு பாருங்க, கண்ணாளனை கண்டால் என்ன. இங்க முரளி வேற ஒரு இடத்துல இருந்து பாடுவார், என் தேவியை கண்டால் என்ன. சுசீலாம்மா என் வேதனை சொன்னால் என்ன, நல்வார்த்தைகள் தந்தாள் என்ன, சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களேன். எனக்கு தெரிந்து 80களில் 84வது வருஷம் இந்த படம், 1984 இங்கேயும் ஒரு கங்கை அப்படிங்கிற இந்த படம் வந்தது. பாட்டுக்கிட்டலாம் பயங்கர ஹிட் ஆகிடும். அடுத்ததாக நாம் பாடவிருக்கும் பாடல் அப்படின்னு பாட்டு கச்சேரியில் இந்த பாட்டை சொல்லும் போதே அழுதுகிட்டே கைதட்டினாங்க எனக்கு தெரிஞ்ச அண்ணன்களும் எனக்கு தெரிந்த அக்காக்களும். ஞாயிற்றுக்கிழமை வாரச்சந்தையில் பாட்டு புஸ்தகம் விற்கிற கடையில் போய் ஒரு பாய், அவர் புக்கு பாட்டு புஸ்தகம் விற்பார், அவர்கிட்ட போய் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க ஒரு அக்கா. அந்த அக்கா சொல்கிற அந்த பாட்டு புஸ்தகத்தை எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு வருவேன். அப்படியே அந்த அக்கா பாட்டு புஸ்தகத்தெல்லாம் வச்சுக்கிட்டு 2 நாள் 4 நாள் கழித்து பார்த்தாக்கா அந்த அக்கா வீட்டிலேருந்து அப்படியே வரும், உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல அப்படின்னு.
காதல் சிறகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா. அந்த அக்கா பாடுவாங்க. அதே போல ஒரு அண்ணன் எங்கிருந்தோ, அவங்க வீட்டில் இருந்தோ, அல்லது தெருமுக்குள்ள இருந்தோ, அல்லது எங்க வீட்டுகிட்ட இருக்கிற கிரவுண்ட்ல இருந்தோ பாடுவார். சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களேன், என் தேவியை கண்டாள் என்ன, என் வேதனை சொன்னாள் என்ன. அந்த அண்ணன்கள், அந்த அக்காக்கள் இந்த பாடலால் தன் காதலை, தன் காதலுடைய வலியை கொஞ்சம் ஆற்றிக்கொண்டார்கள், இளைப்பாடி கொண்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இளையராஜா வாழ்க, வாழ்வாங்கு வாழ்க. வணக்கம்.